கேரளாவில் திருவனந்தபுரத்தோட வீடுங்க. திருவனந்தபுரத்து வீடு. இந்த ஒரு வீடு தான் ஃபைனல். அதனால் அதையும் பார்த்துட்டு போயிடுவோம். கேரளாவில் வந்து எல்லா வீடையும் பார்த்தாச்சு. சரியா? பாருங்க, திருவனந்தபுரம் வீடு கேரளா. ஓகே, அந்த வீட்டையும் பார்த்துருவோம். ஓகேவா? அந்த வீட்டோட வரலாறு எல்லாமே எழுதியிருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். வெளியில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, மாடு காளையின் தலையை மரத்தால் செய்யப்பட்டு ஊர்வலம் எடுத்து செல்லக்கூடிய உருவத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? பார்த்தீங்களா? அப்படியே சைடில் வந்தோம்னா அற்புதமான காட்சி. சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப அமைதியாகவும் இருட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் வீடு இருட்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடு கொஞ்சம் சின்னது தான், அதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த இது தொட்டி ஓடி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஓகேவா? இந்த வீடையே காமிச்சு விட்டாச்சு. ஒரு இளநீக்காரம்மா இளநீ விற்றுட்ருக்காங்க. இளநீ வாங்கி தர பாப்பா. இதை டீ காப்பி குடிக்க மாட்டேல? பாருங்க, டீ காஃபியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இளநீக்கிறாங்க. அங்கிட்டு வந்து கலை நிகழ்ச்சி நடக்குது. அதான் அந்த மூல சத்தம் கேட்குது. ஓகேவா? இந்த வீடையும் பார்த்தாச்சு. அப்படியே வீட்டை சுற்றி வா. டீ கடை. வாவ், டீ கேரளா டீ கடை. டீ கடை கேரளாத்து டீ கடை. எப்படி எல்லாத்துலேயும் எழுதி கொடுக்குறீங்களா? இங்கிலீஷு, தமிழ், கேரளா மொழி. அதான் டீ கடை.